ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துட்ருக்கோம். எதனால் நான் ஆப்ஷன் பையிங்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வர்ற ரிட்டர்னை விட எந்த இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வராது. ஓகே, இப்போது மார்க்கெட் வந்துட்டு மொமெண்டம் ஆகவே இல்லை அப்படின்னா நாம் ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறத ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸ் டெய்லி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 100% இருந்து 200%, 300% வரைக்கும் மூவ் ஆகுது. ஓகே, இதில் நாம் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீப் அனலைஸ் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா இந்த மார்க்கெட்டை நாம் ஈஸியாகவே வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போது ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ரொம்ப விஷயங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுனால நான் இன்னைக்கு டைரெக்டாக இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நான் போயிடுறேன். ஓகே கைஸ், உங்களோட மனசில் இருந்த பலவிதமான கேள்விகளுக்கு இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பதில் சொல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டு எனக்கு இருக்குது. இப்போது ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்துட்டு போயிடலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்துட்டு எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஸ்பாட்டில் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 மினிட்ஸ்லேருந்து 1 டே கேண்டலாக மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போது 1 டே கேண்டலாக மாற்றிட்டு நான் லாஸ்ட்டு ஃப்ரைடேலேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஆப்ஷன் சார்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நாம் லாஸ்ட்டு ஃப்ரைடேலேருந்து பார்க்கலாம். ஓகே, இப்போது லாஸ்ட்டு ஃப்ரைடே அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன டேட் வருது அப்படின்னா 8ஆம் தேதி வந்துட்டு வருது. அப்போது 8ஆம் தேதி வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 7ஆம் தேதியோட மார்க்கெட்டை தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7ஆம் தேதி வந்துட்டு ஓகே இதோட க்ளோசிங் ப்ரைஸை நான் மார்க் பண்ணுறேன். இப்போது இதோட க்ளோசிங் ப்ரைஸ் இதுதான் வந்துட்டு 7ஆம் தேதி கேண்டில் முடிஞ்சது. இப்போ இதோட க்ளோசிங் ப்ரைஸை நான் வந்துட்டு மார்க் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது பிளாக் கலரில் இருக்குது, நான் ஒயிட் கலரில் மாற்றினேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இங்கே பாருங்கள் 24,596 அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போது இதுக்கு நியரஸ்டாக இருக்கிற கால் ஆப்ஷனோட சார்ட்டும் புட் ஆப்ஷனோட சார்ட்டும் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த 24,596க்கு நியரஸ்டாக இருக்கிற கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,600. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 24,600 கால் ஆப்ஷன் சார்ட்டும் வந்துட்டு எடுத்திருக்கேன், புட் ஆப்ஷன் சார்ட்டும் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி எக்ஸ்பைரி. ஓகே, இப்போது நான் அங்கே வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு மார்க் பண்ண இல்லையா, அதாவது நாம் ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது அடுத்த நாள் மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ரைஸை நாம் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் இந்த கால் ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு 7ஆம் தேதி. ஓகே, இதில் வந்துட்டு பார்க்கும் பொழுது 154 ரூபா 30 பைசா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகே, இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புட் ஆப்ஷன்லேயும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 115 ரூபா 85 பைசா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது இல்லையா. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கால் ஆப்ஷனோட ப்ரைஸை 154 ரூபா 30 பைசாங்கிறத புட் ஆப்ஷனில் போய் மார்க் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்கே நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எல்லோ கலர் வச்சுக்கிறேன், உங்களுக்கு பார்க்கும்பொழுது ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஓகே, இப்போது இதில் வந்துட்டு நான் அந்த வேல்யூ வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன் 154 ரூபா 30 பைசா அப்படிங்கிறத. ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ் 7ஆம் தேதி இருக்குல்ல 115 ரூபா 85 பைசா அப்படிங்கிறத இங்கே கால் ஆப்ஷனில் போய் நான் மார்க் பண்ணுறேன் 115 ரூபா 85 பைசா. ஓகே, இப்போது நான் வந்துட்டு 8ஆம் தேதி வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறேன். 7ஆம் தேதியே வந்துட்டு நான் இதை மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே வந்துட்டு 3 மினிட் டைம் ஃப்ரேமாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சார்ட் வந்துட்டு இப்படி இருக்கிறத அப்படியே வந்துட்டு மேலே ஒரு சார்ட்டு கீழே ஒரு சார்ட்டாக வந்துட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு 3 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயும் 3 மினிட்
டைம் ஃப்ரேம் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே 8ஆம் தேதி வந்துட்டு போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது பாட்டமில் இருக்குது, கால் ஆப்ஷனுங்கிறது டாப்பில் இருக்குது. ஓகே, இப்போது 8ஆம் தேதியில் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? இங்கே பாருங்கள், நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு கால் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸை புட் ஆப்ஷன்லேயும், புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸை கால் ஆப்ஷன்லேயும் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? இப்போது இங்கே 154 ரூபா அப்படிங்கிறத பிரேக் அவுட் வந்துட்டு ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 235 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை ட்ரேடை வந்துட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், திங்கக்கிழமை ட்ரேட் பண்ண போகிறோம். அப்படின்னா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங் ப்ரைஸை நாம் மார்க் பண்ண போகிறோம். இதோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 24,363 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போது இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னது, 24,350. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா 24,350 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 24,350 கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம 8ஆம் தேதி இதோட க்ளோசிங் ப்ரைஸை வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம். அதாவது கால் ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 161 ரூபா 50 பைசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதே புட் ஆப்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 106 ரூபா 60 பைசா இருக்குது. ஓகே, இப்போது நாம் ஏற்கனவே பண்ண மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு அதாவது கால் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸை புட் ஆப்ஷன்லேயும், புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸை கால் ஆப்ஷன்லேயும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதில் 161 ரூபா 50 பைசா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம என்டர் பண்ணணும். புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத கால் ஆப்ஷனில் என்டர் பண்ணோம். அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 106 ரூபா 60 பைசா. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டேல வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ப்ரீமியம் அதாவது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த லைனுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு வரவே இல்லை. கால் ஆப்ஷன்லேயும் வரல, புட் ஆப்ஷன்லேயும் வந்துட்டு வரலை. ஓகேங்களா? ஓகே, இப்போது அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 12ஆம் தேதி வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்காக 11ஆம் தேதியோட க்ளோசிங் ப்ரைஸை வந்துட்டு மார்க் பண்ணுறோம். அப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா 24,585 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்போது இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது 24,600 கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷனை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். அதாவது ரெண்டையுமே வந்துட்டு எடுத்து அதோட க்ளோசிங் ப்ரைஸை மார்க் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 24,600 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். 24,600 கால் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 94 ரூபா 40 பைசா. இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 112 ரூபா 10 பைசா அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மினிட் டைம் ஃப்ரேமாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் மேலே ஒரு சார்ட்டு கீழே ஒரு சார்ட் அப்படிங்கிறத வந்துட்டு வச்சுருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 94.90 அப்படிங்கிறது பாட்டம் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கே டாப் சைடு அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கும்பொழுது இங்கே 112 ரூபா. ஓகே, அதாவது ஒரு 930 அப்படிலாம் வந்துட்டு பிரேக் அவுட் வந்துட்டு ஆயிடுச்சு. ஓகே, இந்த 112 ரூபாயிலேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 172 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு போயிருக்கு. ஓகே, இப்போது அதுக்கு அடுத்த 2 நாள் என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 12ஆம் தேதியோட நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத மார்க் பண்ணுறோம். அப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்கே ப்ரைஸ் என்ன காமிக்குதுன்னு பாருங்கள், 24,487 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகே, அப்போது நாம் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணலாம், 24,500 கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்துட்டு சூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட் மாதிரி ஒரு சிம்பிள் தெரியும். இதில் ஸ்ட்ராங் மேக்னெட் அப்படின்றத வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூலை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஓகே, இந்த டூலோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு கேட்ச் ஆகிடும். அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதோட ஹையில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேக்னெட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இப்போ
வைக்கிற இடத்துல அப்படியே இதாகிடும். ஆனால் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹையில் வைக்கும் பொழுது அது எந்த ஹையோ அதில் தான் காமிக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா அப்படியே வந்துட்டு இதோட ஓப்பன் ப்ரைஸுக்கு வந்துடும். ஓகேங்களா, அதுக்கு கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதனால் இந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே, இப்போது நான் 24,500 கால் ஆப்ஷன் அண்ட் 24,500 புட் ஆப்ஷன் வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போது நேத்தியோட க்ளோஸ், அதாவது 12ஆம் தேதியோட க்ளோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனில் 86.75 ரூபா அப்படிங்கிறது காமிக்குது. ஓகே, இதே புட் ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதோட க்ளோசிங் ப்ரைஸ் 74.75 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகே, நான் அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 மினிட் டைம் ஃப்ரேம் வந்துட்டு சார்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போது 3 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் பாருங்கள் எங்கே இருக்குது. அதாவது கால் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸை புட் ஆப்ஷனில் மார்க் பண்ணியிருக்கிறதுங்கிறது எல்லோ லைனு. இங்கே புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸை கால் ஆப்ஷனில் மார்க் பண்ணியிருக்கிறதுங்கிறதும் எல்லோ லைனு. ஓகே, ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு வரவே இல்லை. இங்கே புட் ஆப்ஷனை பார்க்கும் பொழுது மேலே இருக்குது, கால் ஆப்ஷனை பார்க்கும் பொழுது கீழே இருக்குது. ஓகேவா, இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகட்டும், இது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதியோட மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு வந்துருச்சு. இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு எப்படி ஒபே பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த லைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் லைன் மாதிரியும் புட் ஆப்ஷன் சைடு இருக்கிற இந்த லைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் மாதிரியும் ஒர்க் ஆகிருக்கு. ஓகே, இப்போது நாம் 4 நாளோட சார்ட் வந்துட்டு பார்த்துருக்கோம். அதில் இன்றைக்கும் சேர்த்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளோட சார்ட் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்திருக்கும், 2 நாளோட சார்ட் வந்துட்டு வேற ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஓகே, இதே போல் 4 சினாரியோ இருக்குது. இந்த 4 சினாரியோவும் நீங்கள் கிளியராக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போது நாளைக்கான சார்ட்டும் வந்துட்டு பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போது 14ஆம் தேதியோட ட்ரேடை வந்துட்டு பார்த்துடலாம். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 13ஆம் தேதியோட ஸ்பாட் சார்ட்டில் க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணணும். ஓகே, அப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ காமிக்குது அப்படின்னா 24,619 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் சார்ட்டில் போயிட்டு 24,600 கால் ஆப்ஷனில் க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணுறோம். க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணோம் அப்படின்னா 83.55 ரூபா அப்படிங்கிறது இருக்குது. அதே புட் ஆப்ஷனில் போயிட்டு க்ளோசிங் ப்ரைஸை மார்க் பண்ணோம் அப்படின்னா 40.40 ரூபா அப்படிங்கிறத இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், அகைன் இந்த கால் ஆப்ஷனில் இருக்கிற க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்து புட் ஆப்ஷனில் ட்ரா பண்ணுறோம். புட் ஆப்ஷனில் இருக்க க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்து கால் ஆப்ஷனில் ட்ரா பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே வந்துட்டு 3 மினிட் டைம் ஃப்ரேமாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்துட்டு 3 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது 3 மினிட் டைம் ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ணி பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. நமக்கு இந்த அதாவது புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது 40.40 ஓகேங்களா, இங்கே இருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்துட்டு மூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கேண்டலோட ஹை அப்படிங்கிறது வந்துட்டு 65 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் சின்சியராக வந்துட்டு பேக் டெஸ்ட் வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு ஈஸியாகவே ஆப்ஷன் ட்ரேடில் ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியும். ஓகே, இப்போது நாம் வந்துட்டு ஸ்பாட் சார்ட்டை பேஸ் பண்ணி இங்கே வந்துட்டு ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம். நான் இப்போது அல்கோவை வந்துட்டு யூஸ் பண்ணி நான் வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற முடிவுக்கெலாம் வராதிங்க. ஏன் அப்படின்னா இங்கே இந்த டேட்டா இஷ்யூ வந்துட்டு ரொம்ப இருக்குது. ஓகே, இதை நான் என்னோடய டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஆல்ரெடி நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் லைவாக அதாவது இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டெஸ்ட் பண்ணுங்கள், அதாவது ஃபார்வர்ட் டெஸ்ட் வந்துட்டு பண்ணுங்கள். அடுத்த 3 மாதத்துக்கு வந்துட்டு டெய்லியும் நீங்கள் என்ன வந்துட்டு பார்க்குறீங்க, நீங்கள் என்ன வந்துட்டு புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு மார்க்கெட்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு தெரியும். ஓகே, இங்கே நாம் எல்லாருமே ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் ஒரு சில கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இண்டிகேட்டரை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா படி வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரே மாதிரி சினாரியோவில் மார்க்கெட்டில் நடக்காதுங்க. இதை நான் இப்போவே சொல்லிக்கிறேன்.
இதில் ஒரு 4-5 விதமான சினாரியோஸ் இருக்குது. இந்த 4-5 விதமான சினாரியோஸை நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணி பிரித்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஜெராக்ஸ், அதாவது கலர் ஜெராக்ஸ் போட்டு ஒரு ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ஒபே பண்ண போகுது, எந்த மாதிரி ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத உங்களால் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணால் லாஸ் பண்ணியிருக்கலாம். அந்த லாஸ் பண்ண டேட்டோட ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது எடுத்து சேவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம லாஸ் பண்ண உடனே மார்க்கெட்டில் வந்து வெக்ஸ் ஆகி அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத வந்துட்டு தேட தான் ஆரம்பிக்கிறோம். நாம் எதனால் லாஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறது கிடையாது. ஓகே, இப்போது நான் இந்த வீடியோஸில் ஃபுல்லாக வந்துட்டு எந்த இடத்துல என்ட்ரி, எந்த இடத்துல டார்கெட் அப்படிங்கிறத நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு என்ன டார்கெட் வைக்கலாம், என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் எந்த கோர்ஸ், எந்த கிளாஸஸ் வந்துட்டு போயிருந்தாலுமே அங்கே சொல்கிறத அப்படியே வந்துட்டு டிட்டோவாக வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதுவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ட்ரேடுக்கு மேலே உங்களால் வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக தான் வந்துட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது எனக்குமே வந்துட்டு இப்படி தான் இருந்தது. அதாவது நாம் தப்பு பண்ணும் பொழுது எல்லாருமே ஒரே விதமான தப்பை தான் வந்துட்டு பண்ணுவோம். ஆனால் அதை சரி பண்ணுறது அப்படிங்கிற நாட்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த சரி பண்ணுற விதமும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒரே மனநிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணால் ட்ரேட் பண்ணியிருந்துருப்பீங்க. ஓகே, இதுக்கப்புறமாவது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரூலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்துட்டு இங்கே புழங்குற இடம். ஓகே, நாம் வச்சுருக்கிறதெல்லாம் ஸ்மால் கேபிட்டல் தான். ஸோ அந்த ஸ்மால் கேபிட்டல் அப்படின்னா நாம் ஒர்க் பண்ணுற டைம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டை விட்டுட்டு வேறு ஏதாவது வந்துட்டு ஜாப் பார்க்குறது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ மூலமாக ஒரு சில விஷயங்களை உங்களால் வந்துட்டு லேர்ன் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.